வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம இங்கிலீஷ் பேசும்போது பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரியும், ஆனால் அதை பேசும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மிஸ்டேக் தான் நம்மளோட கான்ஃபிடென்ஸே வந்துட்டு கெடுக்குது. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி லைஃப்பில் பண்ணுற நம்ம சின்ன சின்ன காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் அந்த என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஐ ஆம் அக்ரி. ஸோ ஐ ஆம் அக்ரின்றது வராது, ஐ அக்ரின்னு தான் வரும். ஏன் அப்படின்னா வெர்பு. இப்போது இதில் வந்துட்டு வெர்பு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரின்றது தான் வெர்பு. ஸோ இந்த வெர்புக்கு முன்னாடி ஆம், இஸ், ஆர் எதுவுமே வந்துட்டு நம்ம சேர்க்கக்கூடாது. ஸோ அப்படின்றதுனால ஐ அக்ரி இதுதான் வந்துட்டு கரெக்டான வேர்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஹேவிங் எ கார். ஸோ இது வந்து ஹீ இஸ் ஹேவிங் எ கார்னு வராது, ஹீ ஹேஸ் அ கார் அப்படின்னு தான் வரும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பொருளோ இல்லை ஒரு இதுவோ வந்துட்டு எனக்கு சொந்தமானது, எனக்கு என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொசஷன் அப்படின்றது நம்ம வரும்போது ஹேஸ் தான் வரும். ஸோ அந்த இடத்துல இஸ்ஸோ ஹேவிங்கோ இல்லை ஐஎன்ஜி சேர்த்து வரதோ வந்துட்டு வராது. ஸோ இந்த மாதிரி என்னுடையது, என்னுடைய பொருள், என்னுடைய கார், என்னுடைய வாட்ச், என்னுடைய ஃபேன் அந்த மாதிரி சொல்லும்போது, ஏதாவது ஒரு பொருளை வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இஸ்ஸு ஐஎன்ஜி இதெல்லாமே எதுவுமே வராது. ஹேவு இல்லைன்னா ஹேஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வரும். ஸோ இது வந்துட்டு காமனாக நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ டிடன்ட் வென் தேர். ஸோ இது வந்துட்டு ஐ டிடன்ட் கோ தேர்னு வரணும். ஏன் அப்படின்னா டிட்டு உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் டிட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரணும். பேஸ் ஃபார்ம்னால் இப்போ வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் கோன்னு சொல்லுவோம், பாஸ்ட் டென்ஸில் வென்ட்டுன்னு சொல்லுவோம், அதே இது ஃப்யூச்சர் டென்ஸில் வில் கோன்னு சொல்லுவோம். ஸோ டிட்டுன்றது நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் அந்த வெர்பு வரும்போது இது ப்ரெசன்ட் டென்ஸோட வெர்பாக தான் வரணும் நமக்கு. ஸோ டிட் வென்ட் தேர்ன்றது தப்பு, டிடன்ட் கோ தேர் அப்படின்றது தான் கரெக்டு. ஸோ டிட்டு எந்த இடத்துலலாம் வருதோ அந்த இடத்துல வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஷீ டோன்ட் நோ அப்படின்னா அது தவறு. ஷீ டசன்ட் நோ அப்படின்னு தான் வரணும். ஏன் அப்படின்னா ஹீ ஷீ இட்டு இந்த மாதிரி ஹீ ஷீ இட்டுலாம் வரும்போதெல்லாம் டசன்ட் நோ தான் வரணும். டோன்ட் நோனா ஐ டோன்ட் நோ அந்த மாதிரி, யூ டோன்ட் நோ அந்த மாதிரி இடத்துல தான் யூ அந்த மாதிரி வேர்டு வரும்போது தான் டோன்ட் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீ இட்டு வரும்போது டசன்ட் நோ தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் அபவுட் த ப்ராப்ளம். ஸோ இது வந்து டிஸ்கஸ் த ப்ராப்ளம் தான் வரணும். டிஸ்கஸ் அப்படின்றது இட் செல்ஃப், டிஸ்கஸ்லேயே வந்துட்டு ஃபுல் மீனிங்கும் வந்துடுது. இதுக்கப்புறம் அபவுட்ரு வேறு எதுக்கு சேர்க்கணும்? ஸோ அபவுட்டுன்றது வந்து சேர்க்க வேண்டாம். ஏதாவது ஒரு இதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா தான் அபவுட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்கஸ்ன்றதுலேயே வந்துட்டு ஃபுல் மீனிங்கும் வந்துருச்சு நமக்கு. வெர்புலேயே ஃபுல் மீனிங்கும் இருக்கிறப்போ இன்னொரு வெர்பு நமக்கு தேவையில்லை. ஸோ 2 வெர்பு வந்துட்டு அட் அ டைமில் தேவைப்படாது, ஒரு வெர்பு மட்டும் நம்ம போட்டால் போதும். டிஸ்கஸ்ன்றதும் வந்துட்டு வெர்பு தான், அபவுட்டுன்றதும் வெர்பு தான். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு வெர்பு மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஸோ டிஸ்கஸ் த ப்ராப்ளம் அப்படி சொன்னால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க, புரிஞ்சதான்னு கேட்குறாங்கன்னா ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது அண்டர்ஸ்டாண்டு, அப்புறம் வந்துட்டு நோ, லைக்கு இந்த மாதிரி வேர்டெலாம் வரும்போது நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரெசன்ட் டென்ஸில் தான் ஐஎன்ஜின்றது போடுவோம். ஸோ இந்த மாதிரி வேர்டுக்கெலாம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்ல போகிறது, எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது இந்த மாதிரி வேர்பு வரும்போதெல்லாம் வந்துட்டு நம்ம ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐஎன்ஜிலாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நோ, லைக்கு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு கண்டினியூஸ் டென்ஸ் தேவைப்படாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹீ டோல்டு மீ டு கம் எஸ்டர்டே. ஹீ டோல்டு மீ டு கம் எஸ்டர்டே அப்படின்னா அவன் நாளைக்கு வரேன்னு சொன்னான், அதாவது நேற்று வரேன்னு சொன்னான். எஸ்டர்டேனா நேற்று வரேன்னு சொன்னான்னு சொல்கிறார்.
ஐ ஹீ டோல்டு மீ டு கம் த ப்ரீவியஸ் டே. இந்த இடத்துல எஸ்டர்டேன்னு போடுறது தவறு. ப்ரீவியஸ் டேன்னு தான் போடணும். ஏன் அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச் வருது இந்த இடத்துல. அதாவது வேறு ஒருத்தனை பற்றி இன்னொருத்தன்ட்டு நம்ம சொல்கிறோம். அவன்கிட்ட டேரெக்டாக ஒரு விஷயத்த சொல்லலை, வேறு ஒருத்தர்கிட்ட அவனை பற்றி நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச் வரும்போது இந்த டைம், அதாவது நேற்று இல்லை நாளைக்கு, இந்த இடத்துல வரும்போது எஸ்டர்டேனா ப்ரீவியஸ் டேன்னு போடணும். ஸோ அந்த வேர்டு வந்து சேஞ்ச் ஆகும். டைமுக்குன்னு நம்ம கொடுக்குறது இல்லை வந்துட்டு ஹவர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹவர்ஸ் வந்துட்டு டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஹவர்ஸோ இல்லை டேஸோ இல்லை மந்த்ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அதோட வேர்டே வந்துட்டு மாறி வரும். நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் 25 இயர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு ஏஜை பற்றி நம்ம வந்து சொல்கிறோம். எனக்கு 25 வயசு. ஏஜ் எப்போவுமே சொல்லும்போது ஹாவ் யூஸ் பண்ணக்கூடாது, ஐ ஆம் தான் யூஸ் பண்ணணும். ஆம் யூஸ் பண்ணலாம், இஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் யூஸ் பண்ணலாம். ஹீ இஸ் 25 இயர்ஸ், அப்போ இஸ் வரும். இந்த இடத்துல ஹீ போடுறப்போ ஹீ இஸ் 25 இயர்ஸ் வரும். இந்த இடத்துல ஹீ ஹேஸ் 25 இயர்ஸ் அப்படிலாம் போடக்கூடாது, இஸ் தான் வரும். ஸோ வெர்பு வந்துட்டு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஏஜ் பற்றி சொல்லும்போது ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஆம் இஸ் ஆர் அதுதான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக். ரிட்டன் பேக்குன்றது தப்பு. ஏன்னா ரிட்டன்றதும் ஒரே மீனிங் தான், பேக்குன்றதும் ஒரே மீனிங் தான், சேம் மீனிங் தான். ரிட்டன்லேயே பேக்குன்ற மீனிங் இருக்குது. ஸோ ரிட்டன் பேக் தேவையில்லை, ஒன்லி ரிட்டன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். அடுத்து ஓப்பன் தி லைட். ஓப்பன் தி லைட் அப்படின்னா அது மீனிங்கே வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஓப்பன் த லைட் அப்படின்னா லைட் ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தமாயிடும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் த லைட்டுன்னு போடக்கூடாது, டர்ன் ஆன் தி லைட் இல்லைன்னா டர்ன் ஆஃப் தி லைட் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணலாம். ஓப்பன் த லைட்னா லைட்டை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மீனிங் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல டர்ன் ஆன் இல்லைன்னா டர்ன் ஆஃப் அப்படி தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி பழகணும். ஸோ இது வந்துட்டு நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸு. இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு, வெர்பு ஃபார்மு இல்லை ஐஎன்ஜி சேர்க்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு தான் வருது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டாலே இங்கிலீஷை வந்துட்டு நம்ம ஈஸியாக பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கிலீஷ் வந்து நீங்கள் பேசுகிறப்போ எப்போவுமே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி யோசித்து அந்த மாதிரி பேசாதீங்க. இங்கிலீஷ் சென்டென்ஸாகவே நினச்சி நீங்கள் பேசுங்க. ஸோ அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக அது வந்து பிக்கப் ஆகாது. ஸோ இப்போ இங்கிலீஷ் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தமிழ் வீடியோவுக்கு கீழே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் போடுவாங்க. ஸோ அது வந்துட்டு யூஸ் ஆகும். பட் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னா டைரெக்டாக இங்கிலீஷ் ஸ்டோரிஸு, இங்கிலீஷில் பேசுகிறதையே நம்ம வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும். அப்படின்னா தான் வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு நம்மளால் பேச முடியும். ஸோ இந்த காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம நிறைய இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போடலாம். தேங்க்யூ.